தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தாவேகாவுக்கு நீதிபதி சரமாரியான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தி அறையிலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் பாலவேல். பாலவேல், இனி உங்களிடம். நன்றி மோனிஷா. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பரப்புரை கூட்டம் கரூரில் நடைபெற்ற நிலையில் அந்த பரப்புரை கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு மனுக்கள் என்பது சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அந்த மனுக்கள் மீதான விசாரணை இன்று நடைபெற்ற நிலையில் அதில் மிக குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற மனுக்கள் மீதான விசாரணை, அது அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்பது தொடர்பான அந்த மனுவில் பல்வேறு சரமாரி கேள்விகளை தாவேக தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எழுப்பியிருக்கிறார். இந்த கேள்விகள் என்பது தாவேக மீதான நடவடிக்கைகள் இன்னும் ஏன் எடுக்கப்படவில்லை என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளும் அடங்கியிருக்கிறது. இது தொடர்பான கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி இன்னும் ஏன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறீர்கள், நீதிமன்ற உத்தரவுக்காக காத்திருக்கிறீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். எப்படி பார்க்கலாம்? நிச்சயமாக ஒரு உயர்நீதிமன்றம் இல்லை என்றால் ஒரு ஹையர் அத்தாரிட்டி சொன்ன பிறகுதான் அரசு இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுக்கும் நான் கருதுகிறேன். ஏனென்றால் அவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர். 1996 ஜெயலலிதா மேல எடுத்த நடவடிக்கை கூட, அவருடைய கைது நடவடிக்கை கூட ஒரு கோர்ட் மூலியமாக, கோர்ட் அந்த மாதிரி மദ്രാസ് ஹைகோர்ட் கேட்ட பிறகுதான் கலைஞர் அவர்கள் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறதுனால அரெஸ்ட் பண்றாங்க. ஏனென்றால் அது இல்லை என்றால் அசம்பாவிதம் நடக்கும், அவருடைய தொண்டர்கள் நிச்சயமா பிரச்சனை செய்வார்கள் என்ற அந்த அடிப்படையில் தான் செய்கிறார்கள். ஆனால் என்ன எனக்கு புரியாத விஷயம், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், விஜய் தான் இந்த கேஸ்ல ஏவன். அது புஷி ஆனந்த் எனக்கு சம்பந்தம் இல்ல, மாவட்ட செயலாளர் தான் செஞ்சாருன்னு சொல்லி தன்னுடைய அந்த பொறுப்பை தட்டி கழிக்க பார்த்தா கூட அது நிச்சயமாக அது ஒத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இவர்கள் சென்றதுனாலதான், இப்ப விஜய் அங்க சென்றதுனாலதான் அந்த ஒரு கூட்டமே அங்க வருகிறது, அதனாலதான் நம்ம பார்க்கின்ற பிரச்சனைகள் வருகிறது. அப்படிங்கிற நிலைமையில ஹைகோர்ட் கேட்டது நிச்சயமாக முக்கியமான கேள்வியாக நான் பார்க்கிறேன். இதை தொடர்ந்து மாநில அரசாங்கம் என்ன செய்யும் என்று பார்க்க வேண்டும். பட் அதுக்குள்ளாலே இந்த கேள்வி எல்லாம் கேட்டு அதன் பிறகு அவர்களே ஒரு SIT வேற செட்டப் பண்ணிருக்காங்க, தலைமையில் செட்டப் பண்ணிருக்காங்க. இனி மாநில அரசுக்கு ஒரு ரோலும் கிடையாது, நீ முழுக்க ஒரு கோர்ட் மானிட்டர்ட் ப்ரோபாக மாறிவிடும் என்று நான் கருதுகிறேன். இந்த ஒரு நிலையில் அருணா ஜெகதீசன் கமிஷனுடைய அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்ன எனக்கு புரியவில்லை. இன்னும் அதனுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ், அந்த கமிஷனுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வெளிவரவில்லை. அப்ப இந்த ஒரு நிலையில் அரசாங்கம் தெரிந்தேதான் செய்திருக்கா என்ற டவுட்டும் எனக்கு வருகிறது. என்னை பொறுத்தவரை முழுக்க இந்த பால் கோர்ட்டினுடைய கையில் தான் இப்ப இருக்கிறது. ஒருபுறம் நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஒரு நபர் ஆணையம், நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஆணையம் அவங்களுடைய விசாரணையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவும் விசாரணை நடத்துது. இப்ப SITல SPM அதுல அடங்குவார் அப்படின்னு கோர்ட் சொல்லி இருக்கு. இது எதுவும் குழப்பத்தை ஏற்படுத்தாதா? நிச்சயமாக குழப்பத்தை ஏற்படுத்தான் செய்யும். இன்னொரு இடத்துல NDA ஒரு குழு, அந்த குழு நீ அடுத்து அவருடைய அறிக்கை கொடுக்கும், அதன் பிறகு அந்த ஒரு அறிக்கை வெளியாகும் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக இதெல்லாம் அது அரசியல் படுத்தும் விதமாகத்தான் இருக்கும். என்னை பொறுத்தவரை என்னுடைய பிரச்சனை என்னவென்றால், அருணா ஜெகதீசன் கமிஷனை அவர்கள் நியமித்து விட்டார்கள் மாநில அரசாங்கம். அதன் பிறகு அந்த கமிஷனுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் உடனடியாக ஒரு கெசட் செய்துவிட்டு அது உடனடியாக வர வேண்டும். அதன் பிறகுதான் ஒரு கமிஷன் தன்னுடைய வேலையை செய்ய வேண்டும், ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் அது இன்னும் வரவில்லை என்பது ஒரு செட்டிங் நடத்துது, ஒரு என்கொயரி நடத்துவதால் நிச்சயமாக அதனுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வெளியாக வேண்டும். அது ஏன் இன்னும் வெளியாகவில்லை என்ற கேள்வி இருக்கு இல்லையா? அது முக்கியமான கேள்வியா இருக்கிறது. அது வெளியாக இருந்தால் நிச்சயமாக அதை இன்னைக்கு கருத்தில் கொண்டிருக்கும் என்று நான் கருதுகிறேன். அது இல்லாத ஒரு பெரிய பிரச்சனையாக நான் காண்கிறேன். நிச்சயமாக மல்டிபிள் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது ஒன்னு எவிடன்ஸ் நிச்சயமாக டேம்பர் ஆனக்கான அந்த வாய்ப்பு தாராளமா இருக்கிறது. 2 பல ஒரு கமிஷன், ஒரு கோர்ட் மானிட்டர்ட் ப்ரோபு, ஒரு SPனுடைய ப்ரோபு, அதே நேரத்தில் NDAனுடைய இன்னொரு ப்ரோபு, இது எல்லாம் சேர்ந்து வித்தியாசமான விஷயங்கள் நமக்கு இல்லை என்றால் வித்தியாசமான ஃபைண்டிங்ஸ் நமக்கு வரக்கான வாய்ப்பு இருக்கிறது. மக்களை குழப்புகின்ற விதத்தில் தான் எல்லாம் போய் முடியும் என்று நான் கருதுகிறேன். அதே நேரத்தில் ஆதவ் அர்ஜுனாவினுடைய சமூக வலைதள பதிவு குறித்து இன்னும் ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற கேள்வியையும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எழுப்பி இருக்கிறார். அதை எப்படி பார்க்க? அதான் என்னை பொறுத்தவரை இது பல அரசியல் தலைவர்கள், குறிப்பாக திருமாவளவன் கேட்ட அந்த கேள்வியை தான் நானும் கேட்க விரும்புகிறேன். அதாவது
ஒரு சோசியல் மீடியாவில் இல்லை என்றால் ஒரு கருத்தை பகிர்வதற்காக ஒரு நபரை வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன். அப்படி இருந்தால் கூட அட்லீஸ்ட் மாநில அரசாங்கம் வந்து இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைக்கு நாங்க வந்து வன்மையாக கண்டனம் தெரிவிக்கிறோம் என்றோ இல்லை என்றால் இந்த மாதிரி பதிவுகள் வந்து நீக்கிறதுக்கான அந்த முயற்சியில வந்து அவரிடம் தொடர்பு கொண்டு பேசியிருக்க வேண்டும். அப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து வழக்கு இன்னைக்கு இல்ல அன்றைக்கே வந்து வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. பட் என்னுடைய பிரச்சனை என்னவென்றால் அதாவது ஒரு விஜயை வந்து ஏவனாக பண்ணாமல் ஆதவ அர்ஜுன் அங்கு இருந்த நபர்கள் தான் இந்த இன்சிடென்ட்டுக்கு நீங்க வந்து முதல் கட்டமாக நீங்க வந்து அவர்களை A1 A2 A3 என்று கொண்டு வர வேண்டும் என்றதை தவிர இது கேஸ் பதிவு பண்றது இல்லை என்றால் ஒரு சோசியல் மீடியா கருத்துக்காக பதிவு பண்றதெல்லாம் எனக்கு நிச்சயமாக ஒற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களா இருக்கிறது. அவரும் அந்த பதவியை நீக்கிவிட்டார். அதன் பிறகு வந்து அது எப்போ பயன்படுத்த வருதுன்னா அது பல நபர்கள் வந்து ஷேர் பண்ணும்போது தான் அது பயன்படுத்த வருது. நமக்கெல்லாம் தெரிய வருது எப்போ அவர் பதிவு விடுறாரு, அதன் பிறகு நீக்கிட்டாரு, அதன் பிறகு அது வந்து அதுக்கு புது ஒரு லைஃப் வருது இல்லையா? என்னை பொறுத்தவரை அதுவும் விசாரிக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதாவது ஒரு கருத்தை பதிவிடுகிறார், அது சமூகத்துக்கு எதிரான கருத்தா இருக்கிறது, அந்த கருத்தை அவர் வந்து உணர்ந்து கொண்டு நீக்கி விடுகிறார், அது குற்றம் தான், நான் டெஃபினட்டாக குற்றம் இல்லை என்று சொல்லவில்லை. அதை எடுத்து யார் வந்து வாட்ஸ்அப்ல வந்து பல நபர்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு அனுப்பி வைக்குதுன்னு இருக்கு இல்லையா? அப்போ அதை வந்து மறுபடியும் பத்திரிகையாளர்கள் பாக்கி இருக்கின்ற நபர்கள் வந்து ஷேர் பண்றாங்க. அப்ப இதுதான் உண்மையான விஷயமா இருக்கிறது. அதாவது அவர் வந்து செய்தது தவறு, அப்ப இவர்களும் இந்த என்டையர் இக்கோசிஸ்டம் செய்தது தவறு தானே? இது ரெண்டுக்கும் வந்து நிச்சயமாக கேள்வி கேட்டிருக்க வேண்டும். கோர்ட் வந்து ஒரு தரப்பில் மட்டும் கேள்வி கேட்டுக்கொண்டு இன்னொரு தரப்பில் கேள்வி கேட்கவில்லை என்றதுதான் முக்கியமான விஷயமாக நான் காண்கிறேன். மிக்க நன்றி திரு ஆர்கே. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.